ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா உங்கள் மினிஸ்ட்ரியில்? ஆண்டவர் 4000 ரூபால ஒரு பில்லரை அப்படி தூக்கி விட்டார். ஜார்க்கண்டில் வேற எந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க ஊழியத்தில்? மிஷினரி லைஃப்பில், ஊழிய பாதையில், வெளி இடத்துல போய் ஊழியம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப பாதி. ஊழியம் நல்லா இருக்குது, ஆனால் இப்படி டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது ஹோல் சர்ச் வந்து எங்களுக்கு ஒரு ஷேக் ஆகும். ஜார்க்கண்டில் வேற எந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க ஊழியத்தில்? இப்போ ஃபைனான்சியலை பற்றி பேசும்பொழுது ஆண்டவர் ரொம்ப அழகாக கிருபையாக நடத்தியிருக்கிறாங்க. பிள்ளைங்களுடைய படிப்புக்காக எல்லாத்தையுமே அழகாக பொறுப்படுத்தி நடத்திருக்கு. அதாவது வேற இதை தாண்டி என்ன பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ என் பிள்ளை வந்து மூத்த பொண்ணு வந்து மாறி மாறி வந்தாப்புல. டோனாவூரில் கொஞ்ச நாள் இருந்தாப்புல, அப்புறம் ஜெம்ஸில் கொஞ்ச நாள் இருந்தாப்புல, அப்புறம் இன்னொரு ஸ்கூலில் படித்தாப்புல, அப்புறம் இன்னொரு ஸ்கூலில். ஸோ அப்படி மாறி மாறி வந்ததில் அவளுக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். அதுதான் எங்களோட ஊழியத்தில் இனிஷியல் ஸ்டேஜும். ஸோ அப்போ அவளுக்குள்ள ஒரு சின்ன சஃபகேஷன். அதாவது என் மூத்த பொண்ணு எப்படின்னா எதையுமே தாங்கிக்கிடுவா, ஆனால் வெளியில் சொல்ல மாட்டேன். ஸோ முதல்ல அப்படி கிடையாது. இந்த டோனாவூர்லேருந்து வந்தா அப்படின்னா அவங்க அம்மாட்ட நைட்டு ஃபுல்லாக கதை பேசுவோம். ஆனால் அப்போ கொஞ்சம் பெரிய ஆள் ஆனவுடனே அவள் சொல்லலை. ஆனால் ஒரு முறை நாங்கள், ஏன்னா மார்க்கு அந்த காரியங்கள் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அவள் நல்லா படிப்பாள். அப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்குள்ள ஒரு சின்ன டிப்ரெஷன். அது எங்களுக்கு தெரியாது, அது அவளுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உண்மையாக ஜெபம் பண்ணுவோம். ஸோ அதனால் அப்போ அவள் என்னெல்லாம் தீர்மானம் வச்சான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் இந்த ஜெபிக்கலாம் வாங்க அப்படி ப்ரேயருக்கு அப்புறம் ஏங்கி ஏங்கி அழுதா. என்னம்மா அப்படின்ன உடனே அப்போ அவளுடைய காரியத்தெல்லாம் சொன்னான். இந்த மாதிரி நான் வந்து தப்பாக ஒரு டெசிஷன் எடுத்தேன், இனி வாழக்கூடாது அப்படின்லாம் நான் எடுத்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை வந்து அற்புதமாக நடத்தினார். அதாவது அவள் என்ன நினச்சாலாம், அந்த 10th படிக்கும்போது தான் கொரோனா வந்தது. சரிங்களா? அந்த சப்ஜெக்ட் அந்த எக்ஸாம் எழுதி முடிக்கவும் நம்முடைய லைஃப்பில் வந்து ஒரு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அந்த எக்ஸாமே இல்லாமல் போயிடுச்சு. அதான் நான் சொல்லுவேன், அவரை போல ஒரு தேவன் இல்லைங்க. அவன் என்ன நினச்சாலாம் இந்த எக்ஸாம் முடியட்டும், நம்ம அப்போ அந்த எக்ஸாம் என்ன பண்ணுறான்னா போஸ்ட்போன் பண்ணுறான்னு. இன்னும் கொஞ்சம் நாளில் குறைஞ்சிரும் இல்லையா? அப்போ மறுபடியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்ட்போன் பண்ணி கடைசியில் ஒரு ஸ்டேஜில் தான் அதை இது பண்ணுறாங்க. இல்லை இனிமேல் எக்ஸாம் நடக்காது, அந்த பழைய மார்க்கை வச்சு மார்க்கு கொடுத்துடலாம் அப்படின்னு. அப்போ பாருங்கள், ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைங்களுக்காக, நான் உண்மையை சொல்லுவேன், அவளுக்காண்டியே அந்த கொரோனாவை அனுப்பி ஒருவேளை எக்ஸாம் இல்லாமல் ஆக்குனாரான்ட்டு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஸோ அது எங்களுடைய வாழ்க்கையில், அதாவது இந்த மாறி மாறி வந்ததுனால. இன்னொன்று வந்து மிஷினரி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, ஊழிய பாதையில் நாங்கள்லாம் வட இந்தியா போனதுனால இந்த சொந்தங்கள் எல்லாம் எங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஒரு மாமாட்ட பேசணும், ஒரு அத்தைகிட்ட பேசணும், இல்லை ஒரு தமிழ்காரங்கிட்ட பேசணும், மனம் விட்டு கொஞ்சம் ஜாலியாக சிரித்தோம் வச்சோம். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், இது வந்து வேற ஒரு அனுபவம். ஆனால் அங்கே வந்து நான் பேசும்போது நான் ஒரு பாஸ்டராக தான் பேச முடியுமே தவிர, ஒரு அண்ணனா தம்பியா என்னுடைய மனசில் உள்ளதை பேச முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எப்போவுமே மிஷினரி லைஃப்பில், ஊழிய பாதையில், வெளி இடத்துல போய் ஊழியம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப பாதிக்கும். ஸோ ஆண்டவர் அந்த பாதிப்பெல்லாம் மீறி உண்மையிலே நாங்கள் வருவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். எங்களுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டுக்காரன் எப்போ பார்த்தாலும் பாட்டு போடுவாங்க. அந்த காலையில் எழுந்திரிச்சா பூஜை பாட்டு போடுவாங்க. வைராக்கியம் உள்ளவர். ஒருத்தர் மணி அடிப்பாப்புல, ஒருத்தர் பாட்டு போடுவாப்புல. அப்போ இந்த வருஷம் என்ன நடந்தது அப்படின்னா, நாங்கள் இந்த கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ எவ்ரி இயர் நாங்கள் எல்லாரையும் கூப்பிடுவோம், யாருமே வரமாட்டாங்க. கிறிஸ்மஸ்னால் ஒரு 40 பேர் 50 பேர் அவ்வளோ. ஏன்னா ஒன்று எல்லாம் சிட்டி கிறிஸ்டியன் எப்படின்னா, கிறிஸ்மஸ் இந்த முக்கியமான ஈவெண்ட் வரும்போது அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. ஊருக்கு போயிட்டால் சர்ச்சு நமக்கு சில நேரங்கள் காலியாயிரும். ஆனால் இந்த வருஷம் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த இதையே மாற்றிட்டார், செட்டப். எங்களுடைய சர்ச்சு ஃபுல்லாச்சு.
அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த யாரெல்லாம் வரமாட்டாங்க, இந்த பாட்டு பாடுற இந்த பெல் அடிக்கிற குரூப்லாம் பெல் அடிக்கிற குரூப்பு போயிட்டாங்க. ஆனா, அந்த பாட்டு வைக்கிற குரூப்பு எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் தூரம் தான். ஒரு 100 அடி இருக்கும். 100 அடிக்கு தள்ளி அவங்க வீடு. அதனால சவுண்ட் வச்சாங்கன்னா, நம்ம வீட்ல தான் ஜங் ஜங்ன்னு ஒரே பாட்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் குடுக்குறோன்னோனே அந்த அம்மா வந்தாங்க. அப்புறம் அந்த அம்மா ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க, "டேய் வாடா" அப்படின்னு. நீங்க என்ன நினைப்பீங்களோ தெரியாது. இருக்கிறதுலே பெஸ்ட் கிஃப்ட் அந்த குடும்பத்துக்கு தாங்க போச்சு. ஆ. நான் என்ன நினைச்சேன்னா, ஆண்டவர் அதாவது அந்த டோக்கன் சிஸ்டம் வச்சிருந்தோம். டோக்கன்ல என்ன வருதோ அதுதான் அவங்களுக்கு. அந்த இருக்கிறதுலே பெரிய கிஃப்ட் அவங்களுக்கு போனதுனால, இப்ப அந்த பாட்டே கிடையாது. ஆமென். ஸோ உண்மையிலே ஆண்டவர் வந்து அற்புதமா அந்த காரியத்த ஹேண்டில் பண்ணி, ஆச்சரியமான காரியத்தை செய்தார். செய்றாங்க. அது மாரி ஊழியத்தில வந்து நாங்க சிட்டி, இன்னொன்னு கிறிஸ்டியன் ஏரியா, இன்னொன்னு நாங்க நல்லா எல்லார்ட்டயும் பழகுவோம். என் மனைவி ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த விருந்தோம்பல் காரியம் நல்லா பண்ணுவாப்புல. நாங்க நல்லா சிரிப்போம், ஜாலியா பேசுவோம், எல்லாரும் விஷ் பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்புன்னு வரல. ஒரே ஒரு காரியம் வந்தது. என்ன அப்படின்னா, நாங்க சர்ச் கட்டின உடனே மத்த மக்கள் எல்லாம் சேர்ந்து, இந்துக்கள்லாம் சேர்ந்து, நமக்கு ஒரு கோயில் கட்டினா நல்லா இருக்குமே. ஆமா. எப்ப நீங்க சர்ச்சுக்கான இடம் வாங்குனீங்க? ஆ சரி. அப்படி சொல்லு. ஏன்னா அதாவது இந்த கொரோனா காலம் இருக்கு இல்லையா? ம். 2 2019. 19 ஆமா. 20 19ல அந்த சர்ச்சுக்கு லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அதாவது அது எப்படின்னா, ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி ம். ஒருத்தங்க ஒரு சொப்பனம் பார்த்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு தெரியாது நாங்க என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு. ஆனா, இப்படி ஒரு மண் வீட பார்த்துருக்குறோம் அப்படின்னு. அப்புறம் அவங்களும் என் மனைவியும் சேர்ந்து அவங்க பையன ஸ்கூல் அட்மிஷன் போடுறதுக்காக போனாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, "இந்த மாரி நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். இந்த மாரி ஒரு மண் வீடு, ஒரு 3 ரூம் இருக்கிற மாரி. அதில நீங்க வாங்கி சர்ச் கட்டுற மாரி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் இன்னொரு பெரிய இடத்துக்கு மூவ் ஆகுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இடத்துக்கு நம்ம போற மாரி நான் தரிசனம் பார்த்தேன்." அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மண் வீடு தான் நாங்க பார்த்து முடிச்சிருக்கிறோம். அப்போ சரி ஆண்டவருடைய இது போல. ஏன்னா அதுவரைக்கும் நாங்க அந்த ஆதிவாசிகள் நிலத்த வாங்கணும் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா அதில சில நேரம் வில்லங்கம் அப்படின்னு. அப்புறம் இப்படி சொன்ன உடனே சரி ஆண்டவர் விரும்புறாரு. யாரோ ஒரு ஆளு 80 கிலோமீட்டருக்கு முன்னால இருந்து நம்மட்ட யூசுவலா வந்து இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. அப்போ எங்க பிள்ளைங்களுக்குன்னு ஒரு சின்ன சேவிங்ஸ் வச்சிருந்தோம். அ அந்த சேவிங்ஸ என்ன பண்ணோம்னா, பிரேக் பண்ணி முதல் காணிக்கைய குடுக்கலாம் அப்படின்ட்டு குடுத்தோம். யோசிச்சோம். நம்ம முதல்ல பிரேக் பண்ணோம். ஏன்னா அவங்க அக்காட்ட தான் இருந்தது. ஆனா அவங்களும் எப்படின்னா பட்டுன்னு குடுக்க மாட்டாங்க. "எதுக்கு பிள்ளை இத எதுக்கு குடுக்குற?" அப்படின்னு சத்தம் போடும். ஆனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க கேட்ட உடனே அத உடனே உடைச்சு எடுத்து குடுத்துட்டான். பிரேக். அப்போ நாங்க குடுக்கவும் கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு. ஆ. அப்போ கிட்டத்தட்ட 26,00,000 லேண்ட். அப்போ நான் யோசித்தேன், "என்ன ஆண்டவரே, நாங்க வரவும் ஆன்டி கன்வர்ஷன் லா வந்தது. நாங்க இப்போ சர்ச்சு பண்ணணும் அப்படின்னு இவ்வளோ தூரம் இனிஷியேட் எடுத்துட்டோம். நீங்க கொரோனா. லாக்டவுன இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ண? சர்ச் எல்லாம் லாக் ஆயிடுச்சு. நாமளும் போ முடியாது. எங்கேயாவது போனா தான் ஒரு 2, 3 சர்ச்லேருந்து கொஞ்சம் பணம் கிடைக்கும். நம்ம பண்ணலாம். இப்போ என்ன பண்ண?" அப்படின்னு. நான் உண்மையா சொல்லுவேங்க. அதாவது "வனாந்திரத்தில் வழியையும், அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டு பண்ணுகிறார்" அப்படின்னு படிச்சிருக்கிறோம். இந்த லாக்டவுன் முடியறதுக்கு முன்னால, ஆண்டவர் அந்த 26,00,000த்தையும் குடுத்து, அந்த லேண்ட ரிஜிஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட 28,00,000 ஆச்சு. அதனை அருமையா செய்றதற்கு. அதாவது அந்த லேண்ட் ஓனர் வந்து ஒரு டேட் சொல்லுவோம். அந்த டேட்டுக்கு 1 வாரத்துக்கு முன்னால பேமெண்ட். எப்படி நடந்ததுன்னு தெரியாது. ஆனா நடந்தது. அது மட்டும் எனக்கு தெரியும். ஆச்சரியமா அங்கிருந்து அதாவது யாரெல்லாம் தர்றேன்னு சொன்னாங்களோ யாருமே தரல. ஆனா எப்படி வந்தது? எப்படி நடந்தது அப்படின்னா, ஒண்ணு மட்டும் தான் தெரியும். அவரே, அவரேன்றி ஒண்ணுமே கிடையாது. அப்படி லாக்டவுன் முடியவும் நாங்க சர்ச்சுக்கு லேண்ட வாங்கவும் ஆண்டவர் எங்களுக்கு சரிங்க, சரிங்க. அற்புதமா உதவி செய்தார். அதுக்கப்புறம் சர்ச்சு கட்டினோம். அதுவும் ஒரு அற்புதமா சரிப்பா. அது எத்தன சென்ட் இடம் வாங்குனதுக்கு? அதாவது 7 சென்ட் இடம் வாங்குனோம். சிட்டிங்கிறதுனால ஆமா. முதல்ல 4 1/2 சென்ட் தான் வாங்கியிருந்தோம். அ அதான் நான் சொன்னேன்ல முதல்ல அந்த மண் வீடுன்ட்டு. அந்த மண் வீடு என்ன பண்ணோன்னா, சரி நம்ம முதல்ல காம்பவுண்ட் கட்டலாம் அப்படின்னு கட்ட ஆரம்பிச்ச உடனே, பக்கத்து வீட்ல உள்ளவங்க ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. ஆ.
இது லேண்டு ஏன் லேண்டு அப்படின்னு. இது எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி நாங்கள் ஒருத்தங்க இருந்த வீட்டை தான் உடைச்சிட்டு பொக்லின் வச்சு தான் உடைச்சோம். பொக்லின் வச்சு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாலே அவங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த லேண்டை வந்து அவங்க பேரில் வச்சுருக்கிறது எங்களுக்கு தெரியாது. அது அந்த வீட்டுக்காரனுக்கே தெரியாது. ஓ! வித்தவங்களுக்கே தெரியாது. விற்றவங்களுக்கே தெரியாது. இப்போ நாங்கள் போர் போடுறதுக்காண்டி போரை கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். போலீஸ் வந்து நிற்குது. அண்ணே போலீஸ் வந்து என்கிட்ட கேட்குது. நான் ப்ரேயர் பண்ணுறேன். போர் போடலை, ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்து போர் போடணுக்காக. ஆமாம், ப்ரேயர் பண்ணுறேன். போலீஸ் வந்து எப்போ பேப்பரை கொடு அப்படிங்குது. உடனே பக்கத்தில் தான் அந்த ஏஜென்ட் இருந்தாப்புல, தரகர். உடனே எப்பா பேப்பர் கேட்குறான்னு. உடனே பேப்பர் அவன் சொல்கிறான், நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு. ஸ்டேஷனுக்கு போனால் பேப்பரு அவங்க பேரில் இருக்குது, இவன் பேரில் இந்த பேப்பர் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண 4.5 சென்ட். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவனோட அந்த லேண்டுக்காரனோட சொந்த லேண்டு, அந்த லேண்டுக்கு போனாப்புல. அந்த லேண்டில் இப்போ 4.5 சென்ட்டுங்கிறத அங்கே கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சதுனால அது 7 சென்ட்டாக மாற்றி வாங்குவதற்கு ஆண்டவர் உதவி சிறப்பாக செஞ்சாங்க. அதே ஆள்கிட்ட இருந்து அந்த 7 சென்ட் வாங்கி. ஆமாம், அவங்க வந்து இதுவரை விற்றதே கிடையாது அந்த லேண்டுக்காரங்க. ஆனால் இப்போ லாக் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா நாங்கள் அந்த நேரம் கொடுத்துருந்தோம். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ கொடுத்து தானே ஆகணும். ஏன்னா நாங்கள் வந்து அவங்க சொன்னாங்க பணம் வாங்கிக்கோங்க அப்படின்னு. லேண்டு வாங்குறதுக்கு தான் பணம் கொடுத்தோமே தவிர பணத்தை திரும்ப வாங்குறதுக்காண்டி நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல. அதனால் எங்களுக்கு லேண்டு தான் வேணும், ஆனால் நல்ல லேண்டு வேணும். அதனால் ஒரு நல்ல லேண்டாக பார்த்து எங்களுக்கு மறுபடியும் கொடுத்தாங்க. அதில் 7 சென்ட் வாங்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அதனால் அந்த காட்டின அந்த சொப்பனத்தின்படியே இந்த மண் வீடெல்லாம் அந்த ஆமாம், அதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு ஆண்டவர் கொண்டு போனார். இப்போ இதுக்கு அடுத்து எங்களுக்கு இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது. அது வந்து ஆண்டவர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கிறது. ஆனால் எங்களை ஆண்டவர் வந்து அந்த முதல் இடத்துலேருந்து 2வது இடத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். ஸோ அதை வந்து அதில் அங்கே தான் நீங்கள் சர்ச் கட்டி. ஆமாம், சர்ச் கட்டி அது அற்புதம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ வந்து எங்கள் கையில் 20,000 தான் இருந்தது. 20,000 வச்சு பொக்லின்னு எடுத்து அந்த குழியெல்லாம் தோண்டு முடிக்கவும் பணம் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சமாச்சு. அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்புறம் யாரோ பணம் அனுப்புனாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை வச்சு கம்பி மட்டும் வாங்கணும். இப்போ சிமெண்ட்டு, மசாலா, இந்த ஜல்லி இதெல்லாம் வாங்கணும். அப்போ எங்கிட்ட பணம் இல்லை. அப்போ அந்த நேரம் என்ன நடந்ததுன்னா, இந்த பெரிய பெரிய ட்ரம்மில் மசாலா எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா. ஆமாம், இந்த பெரிய பெரிய ரெடிமிக்ஸ். ரெடிமிக்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரெடிமிக்ஸ்காரங்க சில இடத்துல போட்டுட்டு மிச்சமாகும். அப்போ மிட் நைட்டில் எங்களுக்கு திடீர்னு இப்படி ஒருத்தன் சொன்னான், சார் இந்த மாதிரி மசாலா ரெடிமிக்ஸ் மிச்சம் இருக்குது, நீங்கள் எதுவும் வாங்குவீங்களா சார்? நான் வாங்குவோமே அப்படின்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி நம்பர் தரோம் சார் அப்படின்னு. அதாவது எங்களுடைய இது எப்படின்னா, அந்த ஒரு பில்லர் வந்து 2க்கு 1.5, 24 இன்ச்சுக்கு 18 இன்ச்சு. அப்போது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 3 மாடி கட்டணுங்கிறதுனால 2 டிராக்டர் மெட்டீரியல் வந்து பிடிக்கும். இதை போடுற அளவுக்கு என்கிட்ட பணம் கிடையாது. ஆனால் என்ன அற்புதம் ஆண்டவர் பண்ணார்னா, அந்த ரெடிமிக்ஸ்காரன் மிஞ்சுது அப்படின்னு சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 டிராக்டர் 3 டிராக்டர். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, வித்தின் ஒரு 18,000 to 20,000 எல்லா கிரவுண்ட் ஒர்க்கையும் நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் தேடி பார்க்குறேன், இந்த ரெடிமிக்ஸ்காரனே வர்றதே கிடையாது. அது இந்த பைல் காங்கிரீட் சொல்கிறீங்களா நீங்கள்? அந்த தோண்டி உள்ள இல்லை ஒரு பில்லருக்கு சொல்கிறீங்க. ஒரு பில்லருக்கு மட்டும் அந்த, ஏன்னா கிரவுண்டில் ரொம்ப பெருசாக போடுவாங்கள்ல, 2 இருந்து மேலே வரைக்கும், அந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து மேலே வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பில்லருக்கு மட்டும் 2-3 டிராக்டர் மெட்டீரியலை நான் போடணும். ஆனால் எங்கிட்ட பணம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் 4,000 ரூபாவில் ஒரு பில்லரை அப்படி தூக்கி விட்டார். அப்போ 2 டிராக்டர்னால் அதில் எத்தனை மூடு சிமெண்ட்டு, எவ்வளோ இதெல்லாம் இருந்திருக்குன்னு வச்சோம். அவங்கெல்லாம் கெமிக்கல்லாம் போடுவாங்க, நம்ம கெமிக்கல் போட மாட்டோம். பட் அவங்க அந்த ரெடிமிக்ஸ்காரங்க எல்லாமே போட்டு போடுவோம். ஆண்டவர் அற்புதமாக எங்களை பண்ணார். அதுக்கப்புறம் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் எங்களுக்குன்னே அந்த நேரத்தில் ஆட்களை அனுப்பி விட்டார் போல் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம். எலியாவுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி. ஆமாம், உண்மையிலே அதனால தான் நாங்கள் வந்து அப்போ பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் இவ்வளோ பெரிய பெரிய பில்லர் போடுறீங்க, எத்தனை மாடி கட்ட போகிறீங்க அப்படிமா.
ஏன்னா எங்களுக்கு இன்ஜினியர் வந்து ரொம்ப அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால அவர் என்ன யோசிச்சாருன்னா சர்ச்சு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு பெரிய பெரிய பில்லரா போட்டார். பில்லராக போட்டார். அதனால 2க்கு 24க்கு 18 இன்ச்சில் போட்டார். ஸோ ஆண்டவர் எல்லாத்தையுமே ஆனாலும் எல்லாமே அவர் தான் தீர்மானிக்கிறது. ஆமாம் ஆமாம். சொல்ல முடியாது. இன்னொரு மாடி வரணும்னு தேவன் தீர்மானித்திருக்கலாம். இப்போ நமக்கு தெரியல. இப்போ எனக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாது. ஒருவேளை ஆண்டவருடைய பிளான் என்னன்னு தெரியாது. ஆண்டவர் எல்லாமே நேர்த்தியா செய்கிறவர். உண்மையிலே. எதையுமே வீணாக செய்யறதில்ல. ஆமாம். ஆமா, கண்டிப்பா. சரி பாஸ்டர், அப்போ சூப்பரா சர்ச்சை ஆண்டவர் கட்டி கொடுத்துட்டாங்க. ஆத்துமாக்களை ஆமாம். வந்துட்டாங்க. அதாவது நான் இன்னைக்கு நாகர்கோவில் ஏரியாவில் இருக்கிறேன். ஐ திங்க் ஒரு 2 இயர்ஸ் பேக் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நாகர்கோவில் ஏரியாவுக்கு வந்தேன். ஸோ அப்போ என்னோட செகண்ட் ரூஃபை காங்கிரீட் போட்டிருக்கோம். தேர்டு ரூஃபை காங்கிரீட் போட்டு அப்போ என் வீட்டில் எல்லோரும் சொன்னாங்க, ஏம்மா டேடி நீங்கள் போயிருக்கீங்களே, கொஞ்சம் பேசி எடுத்துகிட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு கொஞ்சம் வாங்க அப்படின்னு. அப்போ நான் முதல் மீட்டிங்கு சண்டே போகிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே எதுவும் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் சொல்லலாமா அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறார் நோ அப்படின்ட்டார். சரி, அப்போ அடுத்த சர்ச்சுக்கு போகிறேன். அங்கேயாவது சொல்லலாமா, அங்கேயும் அவர் நோன்னு சொல்லிட்டார். உடனே சரி அப்படின்னு மத்தியானம் வந்து காணிக்கை 2 பேர் கவரில் கொடுத்தாங்களே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கூட்டி கழிச்சா ஒரு 6,000 ரூபா இருந்துச்சு. நான் அதை வச்சுட்டு அப்படியே அழுதேன். ஆண்டவரே 6,000 ரூபா கொடுத்துருக்கீங்க, எனக்கு அங்கே கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா நான் கொடுக்கணும், என்ன பண்ணேன் அப்படின்ட்டு என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் முழங்கால் போட்டு அழுதேன் அழுதேன் அழுதேன். ஒரு 7 மணி வரை அழுது அப்படி தூங்கிட்டேன். என்னை அறியாமலே அப்படி தூங்கிட்டேன். தூங்கிட்ட உடனே திடீர்னு பாஸ்டர் வந்து தட்டுறாங்க. நம்ம பாஸ்டர் ஜான் ஜெயக்குமார் இருக்காங்க இல்லையா, அவங்க சர்ச்சில் தான். அவங்க எனக்கு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, நல்ல பாஸ்டர். ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 19, 20 வருஷமாக எங்களுடைய ஐக்கியத்தை பேணி காக்க உதவி செய்யுது. அப்போ அவங்க சர்ச்சில் தான் நான் இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஜோசப் உனக்காண்டி ரொட்டி போட்டு வச்சுருக்குறோம்பா, வாப்பா அப்படின்னு. எனக்கு நான் இந்த மனசு வேதனையில் இருந்ததுனால அப்போ நான் சொல்கிறேன், இல்லை பாஸ்டர் விட்ருங்களேன். இல்லைப்பா 2 ரொட்டி மட்டும் சாப்பிட்றேன். சரி அப்படின்னு ப்ரெஷரைஸ் பண்ணதுனால சாப்பிட்டேன். சாப்பிட்டு வந்து அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் இல்லையா, அப்புறம் தூக்கம் வர மாட்டேன்ட்டு. அப்புறம் மறுபடியும் உட்காந்து முழங்கால் போட்டு அழுதேன். அழுது அழுது ஒரு 11:00 நினைக்கிறேன், வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், பாஸ்டர் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா, எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு 11:00 எனக்கு ஒரு மெசேஜ் வருது. உடனே மெசேஜ் வந்த உடனே இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி முடிச்சிருக்கிறோம், சில சின்ன தேவைகள்லாம் இருக்குது, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. உடனே அவங்க அங்கேருந்து அடுத்த மெசேஜ் வருது, என்னென்ன தேவைகள்லாம் இருக்குதுன்னு ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான். அப்போ ஒரு பக்கம் பெயின், இப்படி கேட்குறாங்களே அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி தேவை. அப்புறம் கேட்குறாங்க அடுத்து, என்ன எவ்வளவு தேவை அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு. உடனே நான் இவ்வளோ தேவை. அப்புறம் மறுபடியும் கூட்டி சொல்ல முடியுமா அப்படின்னா. உடனே ஒரு பக்கம் எனக்கு மனசில் கடுப்பு, ஏன்னா நான் பெயினில் வேற இருக்கிறேன், ஆனால் இப்படி கூட்டி சொல்லணுன்ன உடனே சரி அப்படின்னு இப்போ கூட்டிட்டா 4,35,000 வந்துச்சு. ஏன்னா நான் எப்படி வந்திருக்கிறேன்னா, சர்ச்சு முடிச்சிருக்கிறோம், என் மனைவி பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. விண்டோனா அந்த இது மட்டும்தான் இருக்குது, அந்த கம்பி மட்டும் போட்டிருக்கிறோம், வேறு எதுவுமே கிடையாது, அந்த ஸ்லைடிங்லாம் வைக்கல. அப்புறம் நாள் என் மனைவி தூங்கிட்டு, டேடி பெரிய பெரிய அனிமல்லாம் வந்துச்சு அப்படின்னு. ஏன்னா எங்கள் வீடு காட்டுக்குள்ளே இருக்குது, பெரிய பெரிய பெருச்சாலிகள்லாம் அப்படியே மேலே வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சு. அதுதான் அவளுக்கு வந்து அனிமல் அப்படின்னு. அப்புறம் அவர் அங்கேருந்து எழுதுறாரு, ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஆண்டவர் அற்புதம் பண்ணுவார். உடனே நான் பாஸ்டர், நமக்கு தெரியாதா ஜெபம் பண்ணால் ஆண்டவர் அற்புதம் பண்ணுவார் அப்படின்னு. அப்படின்ட்டு நான் மனசில் நினச்சிட்டு சரி ஜெபம் பண்ணலாம், எல்லோரும் என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்ட்டு நானும். சரி, அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எனக்கு மறுபடியும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டான்னு பாருங்க பாஸ்டர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. உடனே அப்போது 11:30. அப்போ எனக்கு ஒன்றுமே புரியலை. வாட்ஸ்அப் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. உடனே 4,35,000 கிரெடிட்டட் அப்படின்ட்டு அவங்க. என் வாழ்க்கையில் நான் அதிகமாக பெற்ற ஒரு ஆஃபரிங்னா அந்த ஆஃபரிங் தான் ஃபஸ்ட்டு. மற்றபடி 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துருக்குறாங்க.
சர்ச்சுக்கு அப்படின்னு 5 லட்சம் அப்படிலாம் வரும். ஆனால் வந்து அன்னோன் பர்சன், நான் முன்ன பின்ன அவங்கள பார்க்கல. அந்த பர்சன் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஷாட்டில் அமௌண்ட் அனுப்புறது எனக்கு அதுதான். நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அந்த நைட்டு காலையில் 4 மணி வரைக்கும் நான் முழங்கால் போட்டு என்னோட ரூமில் நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். என்னன்னா என் மனைவி செல்ஃபோனும் ஆஃபு. என் மனைவி செல்ஃபோன் ஆன்ல இருந்தாலாவது நான் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட சொல்லி பேசி கொஞ்சம் இதாயிருப்பேன். என் மனைவி செல்ஃபோன்ல அவட்ட பேசுகிற வரைக்கும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். உண்மையிலே ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்தார். ஆண்டவர் சொல்லக்கூடாதுன்னாரு. நான் சொல்லாம இருந்தேன். ஆனா ஆண்டவர் செய்து காமிச்சேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப, ஏன்னா எப்படின்னா, அங்க நான் மண்ணுக்கு, ஜல்லிக்கெல்லாம் பணம் குடுக்கணும், டியூஸ். ஃபோன் பண்ண உடனே பிள்ளைங்கலாம் அப்படியே டென்ஷன் ஆவாங்க. "டாடி ஃபோன் வந்துடுச்சு, ஃபோன் வந்துடுச்சு" அப்படிம்பாங்க. ஏன்னா நாங்க எங்களுடைய பாலிசியில முதல் பாலிசி என்னன்னா, கடன் வாங்கக்கூடாது அப்படி. ஆனா இந்த கான்கிரீட்டுக்காண்டி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, எல்லாரும் தெரிஞ்சவங்க. அதனால வாங்கியிருந்தோம். சரி அப்புறம் பேமெண்ட் பண்ணிடலாம் அப்படி. இங்க காணிக்கை கிடைக்கல. ஆனா ஆண்டவர் வந்து அற்புதமா எங்களுடைய தேவைகள சந்திச்சு, உண்மையிலே இந்த நாகர்கோவில்ல நான் இருந்து சொல்றேன். இந்த இடத்துல. ஆனா அவங்க நாகர்கோவில்காரங்க கிடையாது. அவங்க வந்து கோயம்புத்தூர்காரங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு தடவ பார்த்தேன். ம். ஸோ அவங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணேன். ஒரே ஒரு தடவ தான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். ஆனா ஆண்டவர் ஒரு மகிமையான காரியத்தை செய்தார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறதுனால வருகிற ஒரு நன்மை. ஆமாமாமாமா. நம்ம வந்து அவ்வளோ தேவை அவ்வளோ இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, மைக் கிடைக்குது. நம்ம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிக்கங்களேன் அப்படின்னு கூட சொல்றதுக்கு கர்த்தர் அனுமதிக்கல. ஆ. ப்ரேயர் பாயிண்ட்ஸே கொடுக்கக்கூடாது. அப்போ அதுக்கு கீழ்ப்படிந்தாலும் நமக்கு சில நேரங்கள்ல உடனே அற்புதம் வராது. ஆமா. அது அதாவது அதுக்கான ஒரு டைம். கீழ்ப்படிதல் வந்து கசப்பா இருக்குங்கிறது, அத நான் புரிஞ்சேன். ஏன் அப்டின்னா, கசப்புன்னா ஏன்னு சொல்றேன்னா, நான் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் அழுதுருப்பேன். அவ்வளோ கசப்பா இருந்தது. ஏன்னா, நான் பேமெண்ட் பண்ணணுமா ஆண்டவரே! என்ன இப்டி பண்ணிட்டீங்க அப்டின்ட்டு. ஆனா, ஆண்டவர் உண்மையிலே ஒரு பெரிய மிராக்கிள் பண்ணாரு. ஆமா. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப, எப்படிப்பட்ட தேவையை அவர் சந்திக்கிறவர். ஆமா உண்மையிலே. அதாவது அநேக நேரங்கள்ல நான் இப்டி கேள்விப்பட்டுருக்கேன். ஆண்டவர் அப்டி செய்தார், இப்டி செய்தார் அப்டின்னு. ஆனா என் வாழ்க்கையில அப்டி செஞ்சது கிடையாது. ஆனா நான் முழங்கால் படியிட்ட போது, அதாவது இந்த யாக்கோபு சொல்றான் இல்லையா? "நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடேன்" அப்படின்னு. அதாவது நம்ம என்ன பண்றோம்னா, ஜெபம் பண்றோம், அப்புறம் விட்டுருவோம். ஆனா விடாம பிடிக்கும்போது, அதுல ஒரு பெரிய பலன் உண்டு அப்படிங்கிறத என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன். என் விசுவாசிகளுமே அந்த காரியத்துல ரொம்ப பேர் அனுபவிச்சிருக்காங்க. அவரும் அதை விரும்புறாருல்ல. ஆமாமாமா. நம்ம விடாம அவரை தான் பிடிக்கணும்ன்றது அவருடைய விருப்பமா விருப்பம். இருக்கு. ஒரு உவமையில கூட சொல்றாரு. ஒரு அநீதியான ஒரு நியாயாதிபதி, கரெக்ட், கரெக்ட். அநியாயக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். ஒரு விதவை வந்து கேட்கிறா, தொந்தரவு தாங்க முடியாம. அவரை நம்ம அதிகமா தொந்தரவு பண்ணணும்னு அவர் விரும்புறாரு. அவரு அப்பாங்கிறதுனால, பிள்ளைங்க நம்ம பக்கத்திலே இருக்கணும் அப்படிங்கிறது, அதான் அதுதான் அதுல ஒரு, அதான் ஆமா. இல்லைன்னா நம்ம பொதுவா நம்ம வெளியூர்ல இருந்து வந்தோம்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டோம்னா கொடுத்த உடனே அந்த பிள்ளைங்க அந்த டாய்ஸோட தான் இருப்பாங்க. ஆமாமாமா. ஸோ டாய்ஸோட நிறைய நேரம் இருக்காம நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், ஒன்றும் வாங்கிட்டு வரலப்பா அப்படின்னு சொல்லி ஒளிச்சு வச்சிருப்போம் இல்லையா. கட்டாயம், அதே கட்டாயம். மாதிரி தான் நம்ம வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிடக்கூடாது. அவரோட இருக்கணுன்றதுக்காக கூட சில நேரங்களில் தாமதம் பண்றாரு. ஆமா. ஆனா ஒரு கீழ்ப்படிதல்னால ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை ஒரே ஷாட்ல உங்க ம். லைஃப்ல ஆண்டவர் செஞ்சிருக்கிற ஒரு பெரிய, உண்மையிலே அது. இது ஒரு பெரிய சாட்சி பாஸ்டர். உங்களுடைய சாட்சியெல்லாம் ரொம்ப ஜீவனுள்ள சாட்சியா ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. ஆனா கடைசி என்னன்னா அவர் அவர் விரும்புறது நான் எங்க ஊழியம் செய்யறேன்றதல்ல, அவர் சித்தத்தின்படி நான் ம். செய்யறேன்னா என்னுடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்படுத்தி பொறுப்பெடுக்கிறார். அது எவ்வளவு பெரிய ஸ்கூலா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஃபீஸ் நம்ம பே பண்ண வேண்டியதா இருந்தாலும் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். உண்மையிலே. ரெண்டாவது கீழ்ப்படுகிறதுனால நம்ம ஊழியம் செஞ்சாலும் சில காரியங்களை அவர் சித்தத்துக்கு நம்ம கேட்போம். சில நேரங்கள்ல கேட்டா அவரு நோன்னு சொல்லிருவாருன்னே சில நேரங்கள்ல நம்ம கேட்கறது இல்ல. ஆமாமா. அப்படி இருக்குது. ஆமாமா. ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னா, தேவ சித்தம் வந்து நமக்கு ஒரு நாளும் தீமைக்காக அல்ல. ஆமா. எல்லாமே நன்மைக்காக தான். நான் வந்து இந்த ராஞ்சி பட்டணத்தில போன உடனே எனக்கு அந்த ஒரு ஆழமான விசுவாசம் உண்டு. அந்த அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா, எதை செஞ்சாலும் ஆண்டவர் நன்மைக்காண்டி தான் செய்வாரு. தாமதங்கள் அப்படிங்கிற எல்லாமே நன்மைக்குதான். அந்த கன்க்ளூஷன். ஏன்னா அப்படி அந்த இது இருக்கும்போது, ஒரு நாள் ஆண்டவரை நம்ம சந்தேகப்பட மாட்டோம். அந்த அவிசுவாசங்கிறது நம்முடைய வாழ்க்கையில இல்லாம போயிரும். எதையாவது செய்வார். அவர் எதாகிலும் செய்வார். கட்டாயம். ஆமா. சரி பாஸ்டர், ரொம்ப பிரயோஜனமா போயிட்டு இருக்குது. பாஸ்டர் அடுத்து நம்ம என்ன
அறிந்து கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னா, ஆ. அ நீங்க ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். ஸோ ஆவிக்குரிய போராட்டங்கள், அதாவது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா உங்க மினிஸ்ட்ரியில? ஏன்னா நீங்க தமிழ்நாட்டிலிருந்து பீகார் போய், பீகார்லேருந்து ஜார்க்கண்ட் போயிருக்கிறீங்க. ஸோ அங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதாவது என்னோட வாழ்க்கை அப்படின்னா, இப்போ மினிஸ்ட்ரியில இப்போ என்னுடைய ஃபேமிலி, பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா நம்ம மினிஸ்ட்ரி பண்ணும்போது, பிள்ளைங்களுடைய லைஃப்ல, அப்புறம் என்னுடைய ஃபேமிலியில ஏதாவது ஒரு காரியம் வந்து மறுபடி அப்படி பிரச்சனை வரும். ஆனா என்னோட பெர்சனலா பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாட்டு பாடுற ஒரு ஹேபிட் உண்டு. அதாவது இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, அத வெளியில கொண்டு வரதுக்காண்டி அத நல்ல கத்தி பாடுவேன். ஸோ, இப்போ என் பிள்ளைங்க ரொம்ப சொல்லி, சொல்லி நான் பாட்ட வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன். இல்லாட்டா நான் போம்போதும் பாடுவேன், வரும்போதும் பாடுவேன். அதாவது எப்படின்னா, கத்தி பாடுவேன். அது வந்து என்னோட ஸ்ட்ரெஸ்ஸ வந்து அந்த வார்ஃபேர்ல என்னைய சக்சஸ் பண்ண எனக்கு உதவிச்சது. அதனால நான் வந்து ரொம்ப டிப்ரஷன், ரொம்ப சோர்வு, அந்த தூங்காம இருந்தது, அப்படிலாம் எனக்கு கிடையவே கிடையாது. சூப்பர். ஸோ, அந்த காரியம். ஆனா என்னுடைய ஃபேமிலியில வந்து சொல்லுவாப்புல, "நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, என்னால தூங்கவே முடியல." அப்படி. இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, என் மனைவிக்கு ஒரு இருமல் பிரச்சனை வந்துச்சு. அப்ப இருமல் பிரச்சனை அப்படின்னா, 4 தடவ இருமுவாப்புல, 5வது தடவ வாமிட் எடுத்துருவாப்புல. ஓ! ஸோ, அப்படி காலையிலயும் இருமல், மத்தியானமும் சாப்பிட்டதெல்லாம் அப்படி வெளிய போயிரும். இது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ ஏன்னா ஃபேமிலியில அவங்க அஃபெக்ட் பண்ணாங்கன்னா, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே சைக்காலஜிக்கலா நான் அஃபெக்ட் ஆவேன். இன்னொன்னு வந்து விசுவாசிகளுக்குள்ள ஒரு டவுட் வரும் பாருங்க. ஆ. இவங்க நம்மளுக்கு சொல்றாங்க ஜெபம் பண்ணுங்கன்னு, ஆனா இவங்களே இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு. ஸோ, ஆனா நானும் என் மனைவிட்ட சொல்லுவேன், "எம்மா நல்ல ஜெபம் பண்ணு. ஆண்டவர் தான் நமக்கு." அப்படிங்கிறதுல நான் எப்பவுமே எனக்கு ஒரு ஆழமான காரியம். அதுமாரி நான் ஜனங்களுக்கு எப்பவுமே சொல்றது என்னன்னா, அந்த "உன்னுடைய தழும்புகளால் குணமாகுறோம். நானே உன் பரிகாரிய கர்த்தர்." இப்படி ஹீலிங்ஸுக்குன்னு இருக்கிற வசனத்தெல்லாம் எடுத்து மறுபடியும், மறுபடியும் வாய திறந்து அறிக்கை. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என் மனைவிக்கும் சொல்லுவேன். ஆனாலும் வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் சொல்ல முடியும். எங்கேயுமே நம்ம வந்து ஒரு ஆமா. ஒரு லெவல் தான். லெவல் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அப்போ சொல்லுவாப்புல, "நீங்க வந்து என்னைய நேசிக்கலையா? இது பண்ணலையா? நான் கஷ்டமா இருக்கிறேனா?" இப்படி. அப்போ வந்து நம்ம அதில ரொம்ப சைலன்ட் மோட கீப் பண்ணணும் இல்லையா? அப்படின்னு நினச்சு, அப்புறம் நாங்க ராஞ்சி பட்டணத்தில இருக்கிற நல்ல டாக்டர்ஸ்ட்ட போய் அப்ரோச் பண்ணோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா, "உங்களுக்கு வீசிங் இருக்குது. இளைப்பு நோய் வந்துருச்சு." அப்படின்னு அதுக்கு நான் மெடிசனே குடுத்தேன். அது மெடிசின் குடுத்த உடனே, இவங்களுடைய இருக்கிற நிலைமையோட நிலைமை ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சுருச்சு. அப்ப என்ன பண்ண ஊழியம் நல்லா இருக்குது. ஆனா, இப்படி டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது, ஹோல் சர்ச் வந்து எங்களுக்கு ஒரு ஷேக் சின்ன ஆகும். ஷேக் ஆகும். ம். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரி அப்படின்ட்டு உடனே ஃப்ளைட்ல டிக்கெட் போட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிரலாம் அப்படின்ட்டு. இப்ப என்ன அப்படின்னா, ஃப்ளைட்லயும் பேஷண்ட் மாரி தான். ஏன்னா, இவங்களால இருமாம இருக்க முடியாது. ஏற்கனவே தெரியும் கொரோனானாலே இருமல் அப்படின்னு. இப்ப இருமுனா அடிக்கடி இருமுனா, அப்போ மத்தவங்கலாம் அஃபெக்ட் ஆயிருவாங்களா? அப்ப நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நாங்க ஃப்ளைட்ல போறோம். பார்ட்டி இருமிறக்கூடாது. அதனால நீங்க தான் பாதுகாக்கணும் அப்படின்னு. 2 ஹவர்ஸ் ஜேர்னி. ஆனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரம் 40 நிமிஷத்துல ஃப்ளைட்காரன் வந்து வுட்டான். நான் இதுவரைக்கும் ஃப்ளைட் வந்து எப்படியும் ஒரு கரெக்ட் விடுவான். இல்லாட்டா கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 20 நிமிஷம் அட்வான்ஸாவே வுட்டுட்டாப்ல. வந்து தான் வாமிட் இருமல் வந்ததே தவிர, ஃப்ளைட்ல வச்சு இல்ல. ஃப்ளைட்ல வச்சு இருமலே வரல. ஆண்டவரு ரொம்ப ஒரு மிராக்கிள் பண்ணாரு. அப்புறம் வந்து சிஎம்சி போனோம். சிஎம்சிலயும் அசம்ப்ஷன் பண்ணி சொல்ட்டாங்க, "இல்ல இவங்களுக்கு வீசிங் மாதிரி இருக்குது" அப்படின்னு மாதிரி போட்டு அவங்களும் மெடிசன ஆனாலும் எங்களுக்கு மனைவிக்கு கேட்கல. நம்ம பட்டுன்னு அவங்க அண்ணன அப்ரோச் பண்ண உடனே, அவங்க அண்ணன் சொன்னாருன்னா, "நீங்க இங்க வந்துரு. நம்ம இங்க ஒரு டாக்டர் இருக்காரு." ஸோ கொஞ்சம் செலவானது. ஆனாலும் அவரு சாலிடா பண்ணுவாங்க அப்படின்னு. மெடிசின் ஸ்டார்ட் ஆச்சு, இதாச்சு. ஆனாலும் சரியாகல. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை பெருசாகுதே தவிர, ஒரு நாள் ஆண்டவர் வந்து ஒரு வசனத்த காமிச்சாராம். "நானே உன் பரிகாரிய கர்த்தர்." அப்புறமா என்ன பண்ணாப்லயாம், சர்ச்சில போய் நேர் முழங்கால் நின்னு, "நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, நானே உன் பரிகாரிய கர்த்தர்." அப்படின்னு 10 தடவ சத்தமா சொல்ல ஆரம்பிச்சான். இவ சொல்ல சொல்ல அப்புறம் நான் யோசிச்சேன், நம்ம ஏன் இந்த வெஜிடபிள் சூப் போட்டு குடுக்கக்கூடாது? ம். ஒருவேளை ஏதாவது மினரல்ஸ் ப்ராப்ளம் இருந்தா கூட இப்படி ஆகலாம் இல்லையா?
ஹெல்த் வீக்காக இருந்தாலும் சில நேரம் இருமல் வரும் இல்லையா அப்படின்ட்டு நான் யோசித்து வெஜிடபிள் சூப் போட ஆரம்பித்தேன். அப்போ அந்த நேரம் அவளுக்கு ஒரு சின்ன தாட்டு. நம்ம சின்ன வயசுல அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அதாவது என்னன்னா, திடீர்னு அந்த பிரேயர் முடிஞ்சிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு நினைவு வருது. சின்ன வயசுல அவ இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு அலர்ஜி மாதிரி இருந்திருக்கும் போல. அப்போ போட்டிருக்காங்க போல. சின்ன வயசுல. அப்போ அந்த பிரேயர்ல அப்படியே ரீகால் ஆகுது. ரீகால் ஆன உடனே அதை கன்ஃபர்மேஷன் வந்து அவங்க அண்ணன்ட்ட பண்றாப்புல. அண்ணா நான் சின்ன வயசுல ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேனா அப்படின்ன உடனே அவ சொல்றாப்புல. ஆமா நீ இன்சுலின் எடுத்திருக்கிறம்மா அப்படின்னு. உடனே இப்போ இன்சுலின்னா டாக்டர் ரெஃபர் பண்ணலாட்ட கொடுக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ எங்களுக்கு மெடிக்கல் அங்கே தெரிஞ்சவங்க இருந்தாங்க. உடனே நாங்கள் அந்த மெடிக்கல் அந்த ஆளை போய் பார்த்து இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் ஒன்று பட்டுன்னு அப்போ எங்கள் சர்ச்சில் நர்ஸு ஒரு லேடி இருக்குது. அதுவே வந்து போட்டுச்சு. நான் அந்த வெஜிடபிள் சூப்பு கொடுக்கவும் அந்த இன்சுலின் போடவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எங்கே போச்சுன்னே தெரியாது. சூப்பர். உண்மையிலே அதாவது சிஎம்சியில் இது பண்ணிட்டாங்க, அப்போலோவில் பண்ணிட்டாங்க, எல்லாம் வீசி இப்போ அந்த மாத்திரை எல்லாம் குப்பை மாதிரி அங்கே இருக்கு. ஸோ இது எங்களுக்கு ஒரு பெரிய மினிஸ்ட்ரியில் வந்து ஏன்னா ஒய்ஃபு தான் சர்ச்சுக்கு வந்து ஒரு முக்கியமான ஆள். ஏன்னா அவங்க அம்மா இல்லையா? ஆமா. ஸோ ஃபேமிலியில அது ஒரு தாய்ங்கிறது சர்ச்சுக்கும் அவங்க தான் தாய். ஸோ தாய்ங்கிறது ஒரு மெயின் ரோல். ஆனால் அவங்க அஃபெக்ட் ஆனது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஆனால் அந்த காரியத்தை ஆண்டவர் ஓவர் கம் பண்ணார்.